ஸ்டாண்டர்ட் லோடிங் யூனிட்ங்கிறது இதுதான். சம்டைம்ஸ் இந்தியன் ப்ராஜெக்டோ அல்லது கல்ஃப் ப்ராஜெக்டோ அல்லது யூஎஸ் யூகே ப்ராஜெக்டோ கண்ட்ரிக்கு கண்ட்ரி என்ன செய்யும், இந்த லோடிங் யூனிட்டுடைய வேல்யூ கொஞ்சம் முன்ன பின்ன என்ன செய்யும் அப்ளை ஆகும். யூஎஸ் யூகேல ஒரு மாதிரி எடுப்பாங்க, சவுதியில ஒரு மாதிரி எடுப்பாங்க, கத்தார்ல ஒரு மாதிரி எடுப்பாங்க. அப்போ நீங்க எந்த கண்ட்ரில வேலைக்கு போறீங்களோ அந்த கண்ட்ரியோடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஷெடியூல்ஸ் தந்துரும். இந்த மாதிரி லோடிங் யூனிட் இவ்வளவு எடுப்பான், இந்த பிக்சர்னா இவ்வளவு லோடிங் யூனிட், இந்த லோடிங் யூனிட்டுக்கு இதான் பைப் சைஸ் ஷார்ட் கொடுத்துருவான். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல இருந்து நமக்கு ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்ப நமக்கு லோடிங் யூனிட் ஃப்ளோ ரேட் கொடுத்தா இந்த பக்கத்தை பார்க்கணும். as per flow rate 0.4 2 மீட்டர் per செகண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவோம், எங்க டச் ஆகுது 2 மீட்டர் per செகண்ட் இங்க டச் ஆகும். ஓகேமா? 20 கொடுத்தாலும் சரி இல்ல ஃப்ளோ ரேட்டு 0.5 கொடுத்தாலும் சரி சைஸ் என்னவா இருக்கும் 20 தான். கிளியரா? ஓகே. சோ இதுதான் பைப் சைஸ். இப்ப நம்ம பைப் சைஸுக்கு வாங்க. நம்ம பைப் சைஸ் இப்ப நம்ம கான்செப்ட் எப்படி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப இங்க இருந்து எண்டுல இருந்து வாங்க. இதுக்கு எவ்வளவா 3 அப்படிதானே? சரியா? இந்த எண்டு எவ்வளவு 3 டபிள்யூசி என்னமா 3 கரெக்டா 3. இந்த இடத்துல பைப் சைஸ் என்னவா இருக்கும் 0ல இருந்து 15 வரைக்குமே 20 ஆகும். அதே நேரத்துல சில நேரம் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு சொல்லிடுவாங்க மினிமம் சைஸ் சில பேர் 20 எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் 25 எடுத்துங்கன்னு 1 இன்ச் பைப்பே சில நேரம் போடுவோம். ஷார்ட் டிராயிங்ல நம்ம ரியல் டைம் சைட்ல என்ன பண்ணுவோம், மினிமம் 1 இன்ச் பைப் தான் போடுவோம். 4 இன்ச்சுக்கு மேல மினிமம் என்ன பண்ணிடுவோம் 1 இன்ச்சே போட்டுருவோம். மினிமம் 1 இன்ச் தான். அது மேல உள்ளதை பாத்தீங்கன்னா 35 லோடிங் யூனிட் வரைக்கும் நீங்க என்னதான் யூஸ் பண்ணுவீங்க 25 தான் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? இப்போ ஐஎஃப்சியே as per சார்ட் படி நான் பண்றேன். இப்ப இது எவ்வளவு 3க்கு இந்த இடம் சைஸ் என்னவா இருக்கும் 20 தான் இருக்கும். இந்த இடத்துல கோல்ட் வாட்டர், இப்ப நம்ம கோல்ட் வாட்டர் பைப் பத்தி மட்டும் தான் பார்க்கணும். ரைட்டா? இது ஒரு 3 ஷவருக்கு எவ்வளவுமா 3 6. இந்த இடத்துல எதுக்கு சப்ளை ஆயிருக்கு, ஹீட்டருக்கு சப்ளை ஆயிருக்கு. ஹீட்டருடைய வேல்யூ இங்க இருக்கா இல்ல. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஹீட்டர் எந்த பிக்சருக்குலாம் சப்ளை பண்ணுதோ அதை எல்லாத்தையும் கூட்டினா அதானே இதோட இன்புட்டா இருக்கும். இது எவ்வளவு அவுட்புட் கொடுக்குதோ அதானே இதோட இன்புட்டா இருக்கும். அப்ப இதோட அவுட்புட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இதோட அவுட்புட்ங்கிறது என்ன, இங்க ஒரு 3 ஹாட் வாட்டர், இங்க ஒரு 3 வாஷ் பேஷன், ஒரு 2, ஒரு 3, இங்க ஒரு 2 5, வேறங்க இங்க ஒரு 3 ஷவர் 3 ஒரு 6, சரி 5 3 8, இங்க ஒரு 2 8 2 10. அப்போ இது எவ்வளவு உள்ள போயிருக்கணும் 10 போனாதான் 10 வெளியே கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவா ஹீட்டருக்கு மட்டும் 10. இது ஒரு 3 2 5 3 2 5 5 10 15. இப்ப கோல்ட் வாட்டர் இந்த இடத்துல என்னவா இருக்கும் 15. அப் டு இங்க வரைக்கும் 15. அப்போ அப் டு இங்க வரைக்கும் எவ்வளவு வருது 20 இருக்கு. அடுத்து இங்க ஒரு 2 ஆட் ஆகுதா 15 2 17. அப்ப இதோட சைஸ் என்னவா இருக்கும் 25 போட்டிருக்கானா 25 PCWS, அதாவது கோல்ட் வாட்டர் சப்ளை. பி ஃபார் பூஸ்டட் கோல்ட் வாட்டர் சப்ளை. பூஸ்டட் கோல்ட் வாட்டர் சப்ளை அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்றேன். சரியா? அதாவது இந்த பைப்ல எங்க சப்ளை வருதுல, இது எதுல இருந்து வரும் பூஸ்டர் பம்ப்ல இருந்து சப்ளை பண்ணிருப்பாங்க. அதனால இது என்னதுமா ஜென்ரலா கோல்ட் வாட்டர் சப்ளை அண்ட் ஹாட் வாட்டர் சப்ளை தான். PCWS ஏன் சொன்னாங்க அப்படின்னா பூஸ்டர் பம்ப்ல இருந்து வந்து அதை என்னன்னு சொல்றோம் பூஸ்டட் கோல்ட் வாட்டர் சப்ளை சொல்றோம். பூஸ்ட் அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பம்ப் எனக்கு கொடுக்குது. அது ஏன் அந்த பூஸ்டர் பம்ப் யூஸ் பண்றோம், ஏன் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். சரியா? இப்ப இது என்னமா இப்ப எனக்கு இந்த இடத்துல ஹாட் வாட்டர் எவ்வளவு அப்படின்னு பாக்கணும்னா எவ்வளவாம இருக்கும். இங்க இருந்து இங்க சப்ளை போதும். இது எவ்வளவு 2. இப்ப 2க்கு என்னதான் 20. இங்க இருந்து ஒரு பிரான்ச் இங்க பார்க்க போகுது. இது எவ்வளவு 3. இதுக்கும் 20 தான், இதுக்கும் 20 தான்.
இந்த இடத்துல வரும்போது சாரி பிரான்ச் போறது 20 இருக்கும் சரியா? இங்க இருந்து பார்க்கும்போது இது என்னவா இருக்கும்? 2 3 2 5. இந்த இடத்துல 5. ஹாட் வாட்டர் இந்த இடத்துல 5 கரெக்டா? கோல்டு வாட்டர் 15. கோல்டு வாட்டர் வைக்கும் போது இப்படி கவுண்ட் பண்ணணும். ஹாட் வாட்டர் இந்த இடத்துல ஹாட் வாட்டர் கவுண்ட் பண்ணும்போது இங்க இருந்து ஹாட் வாட்டர் எவ்வளவுங்கிறத கவுண்ட் பண்ணணும். புரிஞ்சா? சோ இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா? இப்ப அகைன் இந்த இடத்துல எவ்வளவுமா 15 15 2 17 கரெக்டா? அந்த இடத்துல 17. இப்ப இங்க வரேன். இங்க வரும்போது எதெல்லாம் சேர்க்கணும்? ஒரு 3 5 7 கரெக்டா? 17 7 23. இந்த இடத்துல 23 வருமா? 24. சரி, இந்த இடத்துல வரும் 24. அப்ப 24க்கு சைஸ் என்ன? 25 இருக்கும். 25 இந்த இடத்துல 25. அடுத்து இங்க ஆட் பண்ணிக்கணும். இது எவ்வளவு? 3 5 24 5 29. இந்த இடத்துல நம்ம 29. அடுத்து இந்த இடத்த செக் பண்ணும்போது இது எவ்வளவு? 5. கிச்சன் கிச்சன் 5 5. இது எவ்வளவு? 5 1 6 7. இங்க இருந்து 7. இங்க எவ்வளவு சொன்னோம்? 25. 25 7 இங்க 24 7 32. இங்க வரும்போது 32. இப்போ உள்ள சப்ளை வர்றது 32. 32க்கு கூட வரணுமே 36க்கு மேல வரும். திரும்ப கவுண்ட் பண்ணு. எவ்வளவு சொன்னா? 15 17 20 22 25 25 27 30. சரியா? இங்க 30 30 30 31 31 32 5 37. அப்ப இங்க டோட்டலா எவ்வளவுமா? 37. இப்ப 37க்கு எவ்வளவு? 32. அதான் போடுது. சரியா? இப்போ கோல்டு வாட்டர் 37. இங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் 37. சரியா? அப்போ இது என்ன செய்யுது? நம்மளுக்கு சைஸ் 32. இப்போ ஹாட் வாட்டருக்கு இங்க இருந்த ரொம்ப எவ்வளவு? 5 5க்கு 20 தான். இது எவ்வளவு? இதுவும் 5. இது 5. இந்த பக்கத்துல இருந்து வரும்போது 5. இங்க ஒரு சப்ளையர் 5 2 7. சரியா? இப்போ இதோட இதுக்கான இது எங்க வரும்? இங்க இருந்து சப்ளை கொடுக்கும். இங்க ஒரு மிஷின் வரும். மிஸ் பண்ணிருக்கான். இந்த ஏரியாக்கு அதாவது லிவிங்க்கு ஒரு ஹீட் ரூம், பெட்ரூமுக்கு ஒரு ஹீட் ரூம். சரியா? கொஞ்சம் அப்ப ஹாட் வாட்டர் கால்குலேட் பண்ணும்போது இங்க இருந்து என்ன சப்ளை, இங்க இருந்து என்ன சப்ளை அதை கால்குலேட் பண்ணும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி சைசிங் பண்ணுறோம். அப்போ பிக்சரை பிக்ஸ் பண்றோம், சைசிங் பண்றோம். ஓகேவா? அது த்ரோட் இது எங்க இருந்து வருது அப்படி போய் பாத்தீங்கன்னா வாட்டர் மீட்டர் ரூம்ல வாட்டர் மீட்டர் ரூம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டுக்கான வாட்டர் மீட்டர்ல பிக்ஸ் ஆகி நேரா ரைசர்ல போய் கனெக்ட் ஆகும். இந்த ரைசர் எங்க இருந்து வருது? மேல வாட்டர் டேங்க்ல இருந்து பைப்பு ரைசர் வழியா கீழே வரும். கீழே வந்து வாட்டர் மீட்டர் ரூம்ல ஒவ்வொரு வாட்டர் மீட்டர் போட்டிருப்பாங்க. மொத்தமா எத்தனை 8 பிளாட் இருக்குன்னா 8 பிளாட்டுக்கு வாட்டர் மீட்டர் இருக்கும். ஒவ்வொரு வாட்டர் மீட்டர்ல இருந்து ஒவ்வொரு பிளாட்டுக்கு சப்ளை. சரிதானா? ஓகே. இப்போ இதோட ரைசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாட்டர் சப்ளையோட கான்செப்ட் தெரியுது. ஒரு ரைசர் டயக்ராம் ஜென்ரலா வழக்கம் போல என்னமா பேஸ்மெண்ட்ல நம்மளுக்கு சம்ப் இருக்கும், டேங்க் வாட்டர் டேங்க். இந்த வாட்டர் டேங்க் சப்ளை எங்க இருந்து வருது? வெளியில கவர்மெண்ட்ல இருந்து முனிசிபல்ல இருந்து நம்ம ஊர்ல முனிசிபல்ல இருந்து வர மாதிரி முனிசிபல்ல இருந்து வருது, டேங்க் ஃபில் ஆகுது. இப்ப இங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிபி ஒரு டிரான்ஸ்ஃபர் பம்ப் வச்சிருக்கோம். டிபினா என்னமா? டிரான்ஸ்ஃபர் பம்ப். டிரான்ஸ்ஃபர் பம்புடைய வேலை என்ன? பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய சம்புல இருந்து வாட்டர் டேங்க்ல இருந்து வாட்டரை பம்ப் பண்ணி நேரா ரூஃபுக்கு மேல கொண்டு போகுது. ரூஃப் டேங்க் ஒண்ணு வச்சிருக்கும். அந்த ரூஃப் டேங்க்ல விழுது. ஓகேவா? ரூஃப் டேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா டிரான்ஸ்ஃபர் பம்புடைய வேலை. சம்புல இருந்து ரூஃபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கு. இப்ப நம்மளுக்கு மேல வாட்டர் டேங்க்ல வாட்டர் வந்துடும். இப்ப இந்த வாட்டர் டேங்க்ல உள்ள வாட்டரை ஒரு பைப்பு மூலயமா எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு என்ன? ஒரு பூஸ்டர் பம்ப். பிபினா என்னமா? ஒரு பூஸ்டர் பம்ப் வச்சிருப்போம்.
பூஸ்டர் பம்பு மூலயமா பம்ப் பண்ணி மேல இருந்து 3 ஃப்ளோருக்கு பூஸ்டர் பம்பு மூலயமா சப்ளை பண்ணிருப்பாங்க. மீதி உள்ள அடுத்த ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு பிரான்ச் மூலயமா கிராவிடேஷனல் ஃபீடு மூலயமா, அதாவது கிராவிடேஷனல் மூலயமா ஆட்டோமேட்டிக் நம்ம வீடுகள் எல்லாம் மேல இருந்து தன்னால வருது இல்லையா, அதை என்ன சொல்றோம், இது எப்படி தன்னால வருது, கிராவிடேஷனல் போர்ஸ்னால எனக்கு மேல இருந்து கீழே பார்க்க வருது. அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த 3 ஃப்ளோருக்கு அப்புறம் மேல இருந்து கீழே சப்ளை பண்ணிருப்பாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த பூஸ்டர் பம்ப் இல்லாம மேல இருந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், எப்பவுமே மேல இங்க ஒரு டேங்க் வச்சிருக்க, இந்த பாட்டில் வச்சிருக்கோம் சரியா, நம்மளுக்கு தெரியும் அப்படிதானே. இப்போ இந்த உயரம் இல்லாம நியரஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டா என்னமோ விடும், தண்ணி நியரஸ்ட்ல விடும். இங்க ஒரு ஓட்ட போட்டா கொஞ்சம் தள்ளி என்ன செய்யும், விழும். இங்க ஒரு ஓட்ட போட்டா இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து விழும். ஏன் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெஷர். கரெக்டா? அப்போ எனக்கு உயரம் கூட கூட என்ன செய்யும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இதுதான் கான்செப்ட். இப்ப எனக்கு டேங்க் இங்க இருக்கு, இம்மிடியேட் சப்ளை 5வது ஃப்ளோர்ல இம்மிடியேட்டா இங்க இருந்து டேங்க்ல இருந்து சப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி ஸ்லோவா வந்து என்ன செய்யும், விழும். இப்ப 5வது பிளாட்ல உள்ளவனும் பிளாட்ல உள்ளவனும் ஒரே காசு தான் கொடுத்துருப்பான். இவனுக்கு ஹை ஸ்பீடுலையும் இவனுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் விழுந்தா என்ன ஆகும், எல்லாருமே எனக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ல ரூம் தாங்கன்னு தான் கேட்போம். 5வது ஃப்ளோர்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே ஸ்பீடுல வர்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, ஒரு பம்பு மேல இருந்து 3 ஃப்ளோருக்கு மட்டும் ஒரு பம்பை வச்சு என்ன பண்றேன், 4வது ஃப்ளோர்ல உள்ளவனுக்கு என்ன ஸ்பீடுல வருமோ, இல்ல ஃப்ளோர்ல உள்ளவனுக்கு என்ன ஸ்பீட்ல வருமோ அந்த ஸ்பீடை அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்றோம், ஒரு பூஸ்டர் பம்பை வச்சு பம்ப் பண்றோம். அது ஏன் 3 ஃப்ளோரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ளோர் மினிமம் நம்ம ஒரு 3 மீட்டர் வச்சுக்கிட்டோம்னா 3-3.5 மீட்டர் மினிமம் என்ன இருக்கும், 10 அடி ஹைட் இருக்கும். இதுதான் ஒரு ஃப்ளோர். அப்ப எனக்கு 30 அடிக்கு மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன செஞ்சிடும், அச்சீவ் ஆயிரும். 3 ஃப்ளோர்ல கான்செப்ட் என்னமா, 10, 20, 30 அடிக்கு மேல ஒரு வாட்டர் மேல இருந்து கீழே த்ரோ ஆகுதுன்னா நம்மளுக்கு தேவையான பிரஷரை அச்சீவ் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அப்ப எனக்கு 30 அடி அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 ஃப்ளோர். இப்ப 3 ஃப்ளோரை தாண்டி 4வது ஃப்ளோர்ல இருந்து நார்மலி நான் என்ன பண்றேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கனெக்ட் பண்றேன். மீதி மேல இருக்கக்கூடிய 3 ஃப்ளோரை பூஸ்டர் பம்ப்ல கனெக்ட். அப்ப எனக்கு பூஸ்டர் பம்ப்ல இருந்து வர்றது நேரா ஒரு ரைசர், கிராவிடேஷனல்ல ஒரு ரைசர், 2 ரைசர் வருது. எதுக்குள்ள, வாட்டர் மீட்டர் ரூமுக்குள்ள 2 பைப் வரும். அதுல ஒரு பைப்ல இருந்து என்ன பண்றேன், ஒரு பிரான்ச்சு, அதுல வாட்டர் மீட்டரை கனெக்ட் பண்றேன். ஒவ்வொரு இதுல இருந்தும் ஒவ்வொரு பிளாட்டுக்கு சப்ளை பண்றேன். சரியா? இதுதான் நமக்கு என்னமா கான்செப்ட். அப்ப என்னது, டேங்கு, டிரான்ஸ்ஃபர் பம்பு, ஓவர் ஹெட் டேங்கு, ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து பூஸ்டர் பம்ப் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா மேல இருந்து கீழே. சரியா? நம்ம பிளாட்ல நம்ம 2 இடத்துல டிராப்பர் எடுக்கிறோம். சரியா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. 2 இடத்துல டிராப்பர் எடுக்கிறதுனால நம்ம இங்க ரைசரை என்ன பண்ணிடுறோம், 2 டிராப்பரா பாச்சு. சரியா? 2 டிராப்பர்லயுமே இங்க பாத்தீங்கன்னா 2 பைப் வருதா, ஒண்ணு என்னது பூஸ்டர் பம்ப், இன்னொன்னு கிராவிடேஷனல். பாருங்க, BCWS என்னன்னு இப்ப தெரியுதா, பூஸ்டர்டு கோல்டு வாட்டர் சப்ளை. பூஸ்டர் பம்ப்ல இருந்து வர்றதா பூஸ்டர்டு கோல்டு வாட்டர் சப்ளைன்னு சொல்லுவோம். நார்மல் கிராவிடேஷனல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டு வாட்டர் சப்ளைன்னு மட்டும் சொல்லுங்க.